பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, மூடிய வாசல்கள் அனைத்தும் திறக்கும். பிரியமானவர்களே, மூடப்பட்ட வாசல்கள், எல்லா வாசல்களும் மூடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் அந்த வாசல்கள் அனைத்தும் திறக்கும். வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னா ஒரு சோர்வு, ஒரு விரக்தி, ஒரு வேதனை இருக்கதான் செய்யுது. அந்த வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே மூடப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது மனசளவுல காயப்பட்டு வேதனை அடைஞ்சி என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் நெருக்கப்படும் போது செய்வது அறியாம நம்ம திகைப்போம். ஏன்னா நம்ம பார்வைக்கு எல்லா வாசல்களும் மூடப்பட்ட போன மாதிரி தோணும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில எல்லா வாசல்களும் மூடப்பட்டுட்டா, இனி வாழ்றதுக்கு இனி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகள் கண்டிப்பாக இன்றைய நாள்ல திறக்கும். மூடின வாசலை திறக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு. வாழ்க்கையில ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை தந்து மூடப்பட்ட அந்த வாசல்ல கண்டிப்பா திறப்பாரு. பாக்குறதுக்கோ இல்லைன்னா நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போதோ நம்ம வாழ்க்கையில எல்லாமே மூடப்பட்டு போயிட்டோ அப்படிங்கிற நிலைமையில கூட இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நினைச்சாருன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரியப்பட்டார்னா, நம்ம வாழ்க்கையில மூடப்பட்டு இருக்கிற எல்லா கதவுகளும் திறக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. வாழ்க்கையில போராட்டங்களை கண்டு கலங்காதீங்க. மூடப்பட்ட நிலைமையில இருக்கே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை மட்டும் இழந்து போவாதீங்க. ஏன்னா விசுவாசிச்சா மட்டும்தான் தேவனுடைய மகிமை காண முடியும். நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இல்லாம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா மாறி போகும். பிரியமானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீது உள்ள பற்றுதலையும் விசுவாசத்தையும் நம்ம புறக்கணிக்க கூடாது. விசுவாசத்துல தலைச்சு இருக்கும் போது நம்மளை சுத்தி எல்லா கதவும் மூடின மாதிரி இருக்கும். ஆனா அந்த கதவுகளை திறந்து ஆண்டவர் அதன் வழியா ஆசீர்வதிப்பாரு. மனிதர்கள் நினைச்சாங்கன்னா சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா என்ன காரியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறோமோ, எந்த காரியத்துல கதவு மூடப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கிறோமோ, அந்த காரியத்துல அந்த கதவை ஆண்டவர் திறக்க அவரால முடியும். வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்சதான். ஆனா எப்பவுமே போராட்டம் நிறைஞ்சிட இல்லையே. அதுவும் குறிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் அதிகம். நம்மள நிறைய பேர் என்ன யோசிப்போம் பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்க நினைச்ச காரியங்கள்லாம் நடக்குது. ஆனா நம்ம ஆண்டவரை பின்பற்றி வரோம், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், தினமும் ஜெபிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம், ஏன் நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மனசுலயும் இது ஒரு கொஸ்டினா இருந்துட்டுதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சில விஷயங்களை நம்மளுக்கு தாழ்ந்திருக்காரு அப்படின்னா அதை ஒர்த்தானதை தர்றதுக்காக குயவன் கையில இருக்கிற அந்த களிமண்ணை எப்படி பிசைஞ்சு அதுக்கப்புறம் அழகான ஒரு பாண்டமா வளைகிறானோ, அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை வளைகிறாரு. பல கஷ்டங்கள் நமக்கு வருது. ஆனா அந்த கஷ்டங்களை ஆண்டவர் தாண்டி செல்ல கிருபை பாராட்டுறாரு. அந்த கஷ்டங்களை தாண்டி சென்ற பிறகு, நம்ம பக்குவம் அடைஞ்ச பிறகு, பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அழகான ஒரு பாண்டமா வணையப்படுறோம். அதனாலதான் சில போராட்டங்கள், சில வேதனைகள், சில பாடுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆனா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையில துன்பங்கள் நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் கிருபையின் நாட்கள்னு சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிறவங்கள நாளைக்கு பார்க்க முடியாது.
அப்போ அந்த கிருபையின் நாட்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன என்ன பண்ணணும் அதை யோசிக்காம அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நோக்கி பார்த்தவர்களா நம்ம இருக்கும் போது அந்த காலங்களும் வேஸ்ட் ஆகுது. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லாம போகுது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம் இல்லையா? அதுக்கு ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய சுத்தத்தின்படி என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லணும். ஆண்டவருடைய சுத்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிகிறோமா? ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன விரும்புறாரு கேட்டிருக்கோமா? இன்னைக்கு கேளுங்க, ஏசப்பா என்ன கொண்டு உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு, என்ன நோக்கம் இருக்கு, அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வழியில நம்ம நடக்கும் போது எல்லா காரியங்களும் தடைப்பட்டு போய் நின்ன மாதிரி தோணலாம். ஆனா எதுவுமே நம்ம வாழ்க்கையில அது மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்வாரு. இப்போ நம்ம பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால் வச்சிருக்கேன், அதை யார் நினைச்சாலும் யாராலையும் பூட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்களை நினைச்சி இந்த காரியங்களுக்கு ஒரு திறந்த வாசல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட ஏதோ ஒரு காரியங்களில் அற்புதம் நடக்கணுங்கிற ஒரு கவலையோடு கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதோ பூட்டப்பட்ட அத்தனை வாசல்களையும் நான் திறந்து வச்சிருக்கேன், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்னால் வச்சிருக்கேன், வேற எங்கேயுமே வைக்கல, அதை யார் நினைச்சாலும் பூட்டணும்னு அவங்க நினைச்சா வர அதை பூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் சொல்றாரு. பூட்டுகிற கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் எல்லாமே ஆண்டவருக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கையில திருமண தடையாகி இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான தடையாகி இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையில பிள்ளைகளை குறிச்சு ஏதோ ஒரு தடை இருக்குன்னா, எந்த தடையாக இருந்தாலும் எந்த இது பூட்டப்பட்டு இருந்தாலும் இன்றைய நாள்ல அனைத்தையும் ஆண்டவர் திறந்து அதன் வழியா நடத்தி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, வாழ்க்கையில எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட நிலைமையில அப்பா கதவுகள் திறக்காதா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கும் போது ஆண்டவரே, உங்க தேவதூதர்களால் அப்பா நீங்க அற்புதம் செய்வீங்கள் அப்பா. அதே அற்புதத்தை இன்றைய நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா, அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தையே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.